புதிய வகை மோசடிகள் குறித்து எச்சரிக்கை. பொதுமக்கள் கவனமாக இருங்கள். உதவி கேட்கிறார்கள் என்ற பெயரில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சி செய்யலாம். மால், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மார்க்கெட் போன்ற பொது இடங்களில் யாராவது வந்து என் போன் வேலை செய்யவில்லை, ஒரு நிமிஷம் இந்த போனை பார்த்து உதவுங்கள், ஒரு ஆப் ஐ திறந்து கொடுங்கள், இந்த லிங்க் ஐ மட்டும் அழுத்துங்கள் என்று கேட்டால் எச்சரிக்கையாக இருங்கள். தெரியாத நபரின் போனை வாங்கி பயன்படுத்த வேண்டாம். தெரியாத லிங்க் அல்லது ஆப் ஐ திறக்க வேண்டாம். ஓடிபி, பின், பாஸ்வேர்ட், யூபிஐ பின் போன்றவற்றை யாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்கள் முகத்தை கேமராவில் காட்டச் சொல்லி வற்புறுத்தினால் ஒத்துழைக்க வேண்டாம். உங்கள் கைரேகை அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை தேவையில்லாமல் வழங்க வேண்டாம். முக்கியமான உண்மை, ஏஐ மற்றும் டீப்ஃபேக் தொழில்நுட்பங்கள் மூலம் குரல் மற்றும் முகத்தை போலியாக உருவாக்கும் மோசடிகள் சாத்தியமாகிவிட்டன. ஆனால் ஒருவருடைய போனை 30 நிமிடம் தொட்டாலே அவருடைய கைரேகை, குரல், முகம் அனைத்தும் திருடப்பட்டு உடனடியாக கோடிக்கணக்கில் கடன் வாங்கிவிட முடியும் என்ற தகவலை உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை என்று கருதி பகிர வேண்டாம். அதே நேரத்தில் மோசடிக்காரர்கள் உங்கள் ஓடிபி, பாஸ்வேர்ட், வங்கி தகவல்கள், யூபிஐ பின், தனிப்பட்ட ஆவணங்கள் மற்றும் போலியான லிங்க் ஆப் மூலம் பணத்தை திருட முயற்சி செய்யலாம். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், 5 பாதுகாப்பு விதிகள். தெரியாத நபரின் போனை தேவையில்லாமல் கையில் எடுக்காதீர்கள். ஓடிபி, யூபிஐ பின், ஏடிஎம் பின், பாஸ்வேர்ட் எதையும் பகிராதீர்கள். தெரியாத லிங்க் ஐ கிளிக் செய்யாதீர்கள். சந்தேகமான ஆப் ஐ இன்ஸ்டால் செய்யாதீர்கள். வீடியோ கால் மூலம் முகத்தை காட்டுங்கள், கேமராவை பார்த்து பேசுங்கள் என்று வற்புறுத்தினால் எச்சரிக்கையாக இருங்கள். வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து சந்தேகமான தகவல் வந்தால் அதிகாரப்பூர்வ எண்ணை தொடர்பு கொண்டு மட்டும் சரிபார்க்கவும். முக்கியமாக, நான் ஏமாற மாட்டேன் என்ற நம்பிக்கையை விட எதையும் சரிபார்த்த பிறகே செய்வேன் என்ற பழக்கம்தான் பாதுகாப்பானது. இந்த விழிப்புணர்வு தகவலை உங்கள் குடும்பத்தினர், பெற்றோர், குழந்தைகள் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். விழிப்புணர்வே சைபர் மோசடிக்கு எதிரான முதல் பாதுகாப்பு.